ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில் ஆடப்போகிறாங்க. ரெண்டு டீமுமே லாஸஸ் சந்திச்சுட்டு வராங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட சின்ன சுவாமியில் உத வாங்கிட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட லக்னோவில் உத வாங்கிட்டு வராங்க. ஸோ ரெண்டு டீமுமே டெஸ்பரேட்டாக இருப்பாங்க இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமில் பார்த்தோன்னா பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ரசிக் சலாம் வந்து இம்பாக்ட் பிளேயராக விளையாடினாரு. ஸோ ரசிக் சலாமுக்கு பதிலாக சுயேஷ் சர்மா இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வாங்கடே கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னுக்கும் அசிஸ்ட் பண்ணும். ஸோ சுயேஷ் சர்மா அவங்களோட இம்பாக்ட் பிளேயராக வருவார். பட் அதர்வைஸ் பார்த்தோம்னா மேபி தேவ்தத் படிக்கல் ரீப்ளேஸ் பண்ணி ஸ்வஸ்திக் சிக்காராவை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் ஆர்சிபி எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு டீம் தான். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். 5 விக்கெட் ஹால் எடுத்தார். ஸோ அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இன்ஃபேக்ட் அவரோட ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால் ஐபிஎல்லையே சூப்பரான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி லூசிங் காஸ்டில் லக்னோவில். அண்ட் சூரியகுமார் யாதவும் சூப்பராக பேட்டிங் பண்ணார். 67 ரன்ஸ் அடித்தார் லக்னோவில். ஸோ அது பிளென்டி ஆஃப் பாசிட்டிவ்ஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு பிக் நியூஸ் என்னென்னா ஜஸ்பிரீத் பும்ரா இன்னைக்கு திரும்ப வர்றாரு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இன்னைக்கு கண்டிப்பாக 11ல் விளையாடுவார். அண்ட் அஸ்வினி குமார் ரீப்ளேஸ் பண்ணி ஜஸ்பிரீத் பும்ரா 11ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தோன்னா வேறு எந்த சேஞ்சஸும் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹெட் டு ஹெட் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஐபிஎல்லில் பார்த்தோன்னா எம்ஐயும் ஆர்சிபியும் 33 டைம்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் விளையாடிருக்காங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 14 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் வாங்கடேல ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா எம்ஐயும் ஆர்சிபியும் 10 வாட்டி ஆடி இருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிளியராகவே ஓவரால் ஹெட் டு ஹெட்டும் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருக்குது. வாங்கடேல ஹெட் டு ஹெட்டும் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருக்குது. அண்ட் ஆர்சிபி லாஸ்ட்டாக மும்பை இந்தியன்ஸை வாங்கடேல தோக்கடிச்சது வந்து 2015 தான். ஸோ அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது இந்த கான்டெஸ்ட்டில். அண்ட் டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும் வாங்கடேல. ஏன்னா வந்து வாங்கடேல வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா 200, 210, 220லாம் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சேசிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும் அந்த கிரவுண்டில். ஸோ அதனால் டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து கண்டிப்பாக பவுலிங் ஃபஸ்ட்டு தான் எடுப்பாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னத்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.